இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல இருக்கக்கூடிய த மேக்கிங் ஆஃப் த நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் சில நாளாக இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ அண்ட் ரொம்ப ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கணும். முதல் பாராட்டை தெரிவிச்சுட்டு நான் எதுக்காகன்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா, இது கடைசி சாப்டர் தான், நம்ம ஒமிட் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. பட் நீங்கள் யாரும் அப்படி நினைக்காம ரிப்பீட்டடாக இது எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தீங்களா, ஸோ அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் சாப்டர் நிறைய பார்த்துருவோம். பிரிட்டிஷ் எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க, எப்படி அவங்க வந்து வணிகம் பண்ணுறதா உள்ளே வந்து நம்மளோட நிலப்பரப்பை கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ணி அப்புறம் கிங்டமாக ஆக்கிரமிப்பு பண்ணி எப்படி நம்ம ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க, நமக்கு மக்களுக்கு உண்டான அந்த விவசாயிங்க கிட்டேருந்து ட்ரைப் இனத்துக்கு மக்கள்கிட்ட இருந்து நிலங்களை பிடுங்கிட்டு அதில் எப்படி அவங்க வந்து ஆளுமை செலுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம். எஜுகேஷன்ல என்ன விதமான மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க, கைவினைகள் எப்படிலாம் அழிஞ்சு அது மூலியமா நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் உருவாச்சு அப்படின்றத பார்த்தோம். ஏகப்பட்ட மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எல்லாமே சும்மா ஒரு 4-5 வருஷத்துல அப்படி நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு பல டீகேட்ஸ் எடுத்துருக்கோம், பல காலகட்டங்களுக்கு அதுக்கப்புறமா தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் உண்டாச்சு. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம இப்போ பார்க்க போற இந்த சாப்டர் ரொம்பவே முக்கியம். அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற வருஷத்துல இருந்து ஒரு 70 வருஷம், அதாவது இந்த 1947 இருந்து ஒரு 70 வருஷம் கிட்ட பின்னோக்கி போனா 1870s. ஸோ அந்த காலகட்டத்துக்குள்ள என்ன மாதிரி ஒரு மன மாற்றங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட வந்து ஏற்படுத்திச்சு. போதும், இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்மள ஏன் இப்படி ஆட்சி செய்யறாங்க, இது வெறுத்து போய் நம்ம வந்து ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்றது இப்படி அவங்களுக்கு வந்து ஒரு சிந்தனை வந்துச்சு. அந்த சிந்தனையை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போனாங்க, அதை லீட் பண்ணவங்க யார், அதை லீட் பண்ணவங்க எப்படி நம்ம நாட்டோட லீடர்ஸாக மாறினாங்க அப்படின்னு பார்க்க போகிறது தான் இந்த லெசன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரியா, நம்ம முதல்ல பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா த எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது வந்து ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப முக்கியமான சாப்டர், ரொம்ப லென்த்தான சாப்டர் கூட. ஸோ மேபி பார்ட் 2 போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நம்ம வீடியோ போகிற போக்கில் போகலாம். சப்போஸ் பார்ட் 2 இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா, ஸோ இப்போ பார்க்கலாம். எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷனலிசம். நேஷனலிசம்னா என்ன, தேசியவாதம் அப்படின்னு அர்த்தம். தேசியவாதம் ஒரு தோற்றம் எப்படி உண்டாச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்தியா அப்படிங்கிறது என்ன, இந்தியா அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தா இந்திய மக்கள் அப்படிங்கிறது எப்படின்னா எந்த ஒரு கேஸ்ட் ரீதியாவோ கலர் ரீதியாவோ கேஸ்ட் லாங்குவேஜ் ஜெண்டர் கிரீட் இதெல்லாம் வச்சு பிரித்து பாகுபாடு காமிக்காம எல்லாருமே சமம் இந்த மாதிரி விஷயங்களை பொருட்படுத்தாம நாடு அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் அமைப்பு எல்லாமே எல்லா மக்களுக்கும் பொதுவானது. இங்கே நாங்கள் கலரை வச்சோ எந்த ஒரு ஜாதியை வச்சோ பிரித்து பார்க்கறது கிடையாது அப்படிங்கிறத ஒரு இந்தியா ஒரு குரூப்பாக சொல்கிறது. ஓகேவா, ஸோ இந்த இந்தியா அப்படிங்கிற நாடுக்குள்ள ஜாதி மதம் லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து எதுவுமே வந்து பொருட்படுத்தவே கூடாது. ஸோ இந்தியா அப்படிங்கிறது நம்மளோட இந்தியன்ஸ்க்காக. ஸோ இதெல்லாம் இதாகிட்டு இருக்கும்போது ஒரு பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி செய்யும் போது போதும் அப்படின்ட்டு ஒரு எல்லைக்கு வந்து நம்மளோட இந்தியன்ஸ் வந்து போகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம், ஆனால் இந்தியா வந்து நமக்கு சொந்தமானது கிடையாது. எப்போ வரைக்கும் எப்போ நம்ம அவங்களோட பிரிட்டிஷோட அந்த ஆட்சிக்கு கீழே ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கமோ இந்தியா வந்து நமக்கு சொந்தமானது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த கட்டத்துல தான் அவங்க வந்து எழுச்சி வந்து இது பண்றாங்க, இல்லை போதும் இது நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நமக்கு ஃப்ரீடம் வந்து வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து வந்துடுறாங்க. இந்த ஒரு ஃபீல் நம்மளோட மக்களுக்கு எப்போ வருது, எந்த காலகட்டத்தில் வருது அப்படின்னு பார்த்தா 1870s ஆரம்பிச்சு 1880. ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ள வந்துடுது. ஸோ வந்ததுமே அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னால நிறைய சங்கம்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ஸோ அந்த சங்கம்ஸை யார் வந்து வழி நடத்துறது அப்படின்னு பார்த்தா இந்த வழி நடத்துறதுக்கு அப்படின்ட்டு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கொண்ட ஒரு ஆள் வேணும் இல்லையா. ஸோ இப்படி யார் வழி நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா நிறையா லாயர்ஸ் ஆகட்டும், சட்ட வல்லுநர்லாம் தெரிவிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த லாயர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் படித்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாருமே வந்து வழிநடத்த ஆரம்பிச்சாங்க. இந்த முக்கியமான சங்கம்ஸ் அசோசியேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பூனா சர்வஜானிக் சபா, இந்தியன் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன் சபா, த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் வந்து மக்களுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட நிறைய குறைகள் எல்லாமே வந்து சொல்லலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து இந்த போராட்டங்கள் பண்ணி இது எல்லாமே வந்து வழி நடத்தி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பூர்ண சர்வஜானிக் சபா, இது வந்து பார்த்தாவே தெரியும். சர்வஜானிக் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் அப்படின்றது போகுமா. சரியா, சர்வா அப்படின்னா அனைத்து, ஜானிக் அப்படின்னா ஜனம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே எல்லா மக்களுக்கும் சமமான ஒரு அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறது தான். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஒரு மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு அசோசியேஷன் வந்து எந்த ஒரு சாராரை மட்டும் இதாக ஏற்படுத்தாமல் பெருசு பண்ணாமல், அதாவது எந்த ஒரு கம்யூனிட்டியை மட்டுமோ எந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸை வச்சுமே நம்ம வந்து ஒரு இது பண்ணாமல் எல்லா
மக்களுக்குமே பொதுவா தான் இந்த அசோசியேஷன் இருக்கணும். ஒரு பாரபட்சமே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தான். இது வந்து நம்ம கண்ட்ரில ஒரு சில இடத்துல இருந்தாலுமே, ஆனா இதோட கோல்ஸ் வந்து மக்கள் எல்லார்கிட்டயும் கொண்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சபா வந்து முடிவு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த சபா ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, இந்தியன்ஸ் ஏதாவது நம்ம மக்கள் ஏதாவது வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க, அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துல வந்து முடிவு எடுக்குறாங்க அப்படின்ற பேஸ், அந்த முடிவை வந்து அவங்க தனிப்பட்ட விஷயமா நல்லா அவங்களே அங்கீகரிச்சு எடுக்கக்கூடியதா இருக்கணும். ஒரு அதிகாரம் வந்து இருக்கணும். இல்ல நீ இது பண்ணக்கூடாது, பண்ணா நாங்க புடிச்சு ஜெயில்ல போட்டுருவேன் அப்படின்ட்டு ஒரு பிரிட்டிஷ் ஆதிக்கம் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கும்போது, அவங்களால அந்த முடிவுகள எடுக்க முடியாது. ஸோ எப்போ அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள அவங்க மேலேயே அவங்க அதிகாரம் செலுத்துறாங்களோ, அது வரைக்கும் எங்களோட சபா இயங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவ் எல்லாமே வந்து வைக்கிறாங்க. அண்ட் 1878ல வந்து இந்தியன்ஸ் வந்து ஆயுதம் வைத்திருக்க வந்து அனுமதிக்காது அப்படின்ற ஒரு சட்டம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தாங்க. அதுதான் ஆர்ம்ஸ் ஆக்ட். ஓகே, ஆயுத சட்டம் அப்படின்னு சொல்றது இப்போ வந்து ஏற்றப்பட்டுச்சு. ஸோ இந்த டைம்ல இந்த பிரிட்டிஷ் மீதான அந்த அதிருப்தி, ஒரு டிசப்பாயின்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க என்ன என் நாட்டுக்கு கொண்டு வந்து என்ன ஆயுதம் ஈந்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரே தான் மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா, வர்னாகுலர் பிரஸ் மீட் அப்படின்ற ஒரு ஆக்டும் வந்து கொண்டு வந்தாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை யாராவது எதிர்த்து ஏதாவது பேசினாலோ, ஒரு அவதூறு வந்து இந்த பிரஸ் மூலியமா வந்து அந்த மக்களுக்கு வந்து சொல்ல வந்து முன் வந்தாலோ, அப்ஜெக்ஷனபிள், அதாவது ஆட்சேபனைக்குரியதாக அப்படின்ற ஒரு பிரிவுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய பிரிட்டிஷ் எதிர்த்து, இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸையோ, அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு சொந்தமான அந்த சொத்துக்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா, இதை வந்து அபகரிக்கக்கூடிய அந்த சொத்துக்களை வந்து பறிக்கக்கூடிய உரிமை எல்லாமே நம்மளோட அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருந்துச்சு. அதனால தான் வந்து வெர்னாகுலர் பிரஸ் மீட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1883ல வந்து இல்பர்ட் பெல் அப்படின்னா மசோதா அப்படின்னு அர்த்தம். நம்ம நியூஸ் சேனல்ல நிறைய கேட்டுப்போம், இந்த மசோதா தாக்கல் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பெல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இல்பர்ட் பெல் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து இருந்துச்சு. ஆனால் மக்கள் கிட்ட இருந்து கிடையாது, வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு மசோதா என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த இந்தியன் நீதிபதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஜட்ஜஸ், ஸோ இவங்களுக்கு இடையிலான ஒரு ஈக்குவாலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் இதை வந்து இல்லை, அந்த ஒயிட்டிஷ் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, வற்புறுத்தி இது மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது, இந்த பில்லை நீங்கள் வந்து ட்ராபேக் பண்ணிடுங்க, மறுபடியும் திருப்பி வாங்கிருங்க, இது வந்து எங்களுக்குலாம் வந்து சரிப்பட்டு வராது, அதை எப்படி இந்தியன்ஸும் நாங்களும் ஒன்றா அந்த மாதிரி கொஞ்சம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து இந்தியன் மக்கள் கிட்ட ரொம்ப ஆங்கிரியை வந்து கொண்டு வந்துச்சு, ஒரு வெறுப்பை கொண்டு வந்துச்சு. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ் என்ன நினைக்கிது அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு இந்த ரேஷியல் ஆட்டிடியூட்ல வந்து இருக்காங்க, அது ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்ட்டு பிரிட்டிஷ் மேல கூட கொஞ்சம் வெறுப்பை தான் வந்து பாய்ச்சினாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 1885 டிசம்பர்ல வந்து நாடு ஃபுல்லா இருந்து, நம்மளோட ஓவரால் கண்ட்ரி ஃபுல்லா இருந்து ஒரு 72 டீகேட்ஸ்னா பிரதிநிதிகள் அப்படின்னு நடத்தும், யார் முன் வராங்களோ அவங்க. ஓகே, ஸோ பிரதிநிதிகள் வந்து பாம்பேல வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று வச்சாங்களாம். ஸோ அவங்க தான் அப்போ மீட்டிங்ல வச்சு தான் அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அசோசியேஷன், ஒரு கமிட்டி இது வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இது யாரெல்லாம் இந்த கமிட்டியை, இந்த காங்கிரஸை வந்து வழி நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தா, தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள், நேதா பத்ருதீன் திராப்ஜி, டபிள்யூசி பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ரோமேஷ் சந்திர டட், சுப்பிரமணிய ஐயர், இது மாதிரி நிறைய பேர். இந்த நான் மென்ஷன் பண்ண இல்லையா பேர், இதை தவிர்த்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இந்த நிறைய பேர் எல்லாம் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தா, பாம்பே அண்ட் கல்கத்தா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து சார்ந்தவங்கள வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து எ நேஷன் இன் த மேக்கிங் அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு 20 வருஷத்துல ஒரு காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாம்பேல வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட நோக்கம், அதோட மெத்தட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாடரேட்டா தான் இருந்தது. இந்த பீரியட்ல தான் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து பங்கேற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து சொன்னாங்க. அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய அவங்க வந்து இந்தியன்ஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோளும் வந்து வச்சாங்க. இதுக்காக லண்டன் மட்டும் இல்லாம இந்தியாவில் கூட சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து நடத்த வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த ஒரு நேஷனல் இந்த மேக்கிங்ல தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நிறைய அந்த எக்ஸாம்ஸ்லாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறோம் இல்லையா, சிவில் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறோம் இல்லையா, எதுக்காக கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக எழுதணும், ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்மளோட மக்கள் தான் வந்து அரசை வந்து ஆளணும், ஒரு அஃபிஷியல்ஸாக இருக்கணும் அப்படின்றனால தான் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க, ஓகேவா. அந்த ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ்ல தான் இந்த சிவில் சர்வீஸ்லாம் வந்து நடத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை எல்லாமே இந்திய மயமாக்குறது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து பிரிட்டிஷ்காரங்க அதிகப்படியான எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த பதவியில் அவங்க ஏற்கனவே இருந்து வந்துட்டு இருக்காங்க. எப்படி அவங்களோட அந்த வேலையை விட்டு கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது ஒரு பொறுப்பான பதவி, இந்த பொறுப்பான பதவி எல்லாமே நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது, பர்டிகுலராக இந்தியனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கருத்தை வந்து முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் எல்லாமே அவங்களுடைய சேலரி எல்லாமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து அனுப்புவாங்க. ஸோ இப்படி இந்த ஒரு பதவி வந்து இந்தியன்ஸ்க்கு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு சேலரி வந்து கிடைக்காம போயிடும். ஸோ அவங்க எந்த மணியை வந்து அனுப்புவாங்க, அனுப்ப முடியாது இல்லையா? அதனாலேயே இந்த ஒரு டிமாண்ட்ஸுக்கு வந்து முன்னின்னாங்க, எதிர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் நம்மளோட லீடர்ஸ் அந்த நம்மளை வந்து முன்னோக்கி கொண்டு போறாங்க இல்லையா? இவங்க எல்லாருமே வந்து இன்னும் நிறைய கோரிக்கைகளை வந்து வச்சாங்களா அந்த காங்கிரஸ்ல இருந்து. என்ன மாதிரி அப்படின்னா, இந்த ஜுடிஷியரியை வந்து செப்பரேட் பண்ணாங்க இல்லையா? இதை வந்து இதா கொண்டு வரணும். அப்புறம் வந்து ஆர்ம்ஸ் ஆக்ட் வந்து ரத்து செய்யணும். அதுக்கப்புறம் பேச்சு அண்ட் கருத்து சுதந்திரம் வந்து எல்லாருக்குமே வந்து வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கோரிக்கைகளும் வந்து வச்சிருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாமே நிறைய எக்கனாமிக் இஷ்யூஸை வந்து ரைஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் இஷ்யூவை வந்து ரைஸ் பண்ணனால பிரிட்டிஷோட ஆட்சியில் வறுமை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. நில வருவாய், அந்த லேண்ட் ரெவன்யூ இருக்குல்ல, அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. அதனால வந்து விவசாயிகள் அந்த ஜமீன்தாருக்கு வந்து ஏழ்மைப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். யூரோப்புக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, கிரெயின்ஸ், தானியங்கள், இது எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டுச்சு. உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் படிப்படியாக வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. இதனால இந்திய வருவாயை வந்து குறைக்கணும், இந்த ராணுவ செலவு வந்து குறைக்கணும், இங்கே ராணுவத்துக்கு வந்து அதிகப்படியான செலவுகள் பண்றீங்க அப்படின்னு காங்கிரஸ் வந்து அவங்களோட தரப்பு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால ராணுவ செலவுகளை வந்து குறைக்கணும், அதுக்கு பதிலாக அந்த நீர்ப்பாசனத்துக்கு வந்து அதிக நிதி வந்து வேணும். இந்த மாதிரி இவங்களோட காங்கிரஸோட தரப்புல இருந்து நிறைய ஒரு விவாதங்களை வந்து முன்வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உப்பு வரி, அப்புறம் வெளிநாட்டுல வந்து இந்திய தொழிலாளர்கள் வந்து வேலை பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நடத்தப்படக்கூடிய சிகிச்சை எல்லாமே வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தணும். இதே மாதிரி நிறைய தீர்மானங்களை வந்து நிறைவேற்றியது இந்த காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மாடரேட் லீடர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வந்து மக்களிடையே வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, அவங்களும் இந்த மாதிரி போராட்டங்களை கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பரப்புரைகளை வந்து பரப்புனாங்க. நியூஸ் பேப்பர் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணாங்க ஆரம்பிச்சாங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து கையாலேயே எழுதி நிறைய பிரதிகளை வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரிட்டிஷ் ரூல் வந்து நம்மளோட எக்கனாமிக்கு எந்த அளவுக்கு நம்மள வந்து வீழ்ச்சி அடைய வைக்குது நம்ம கண்ட்ரியை அப்படின்னு மக்களுக்கு வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு கூட தெரிவிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். நெக்ஸ்ட் டாபிக், ஃப்ரீடம் இஸ் அவர் பர்த் ரேட். சுதந்திரம் அப்படின்றது நம்மளோட ஒரு பிறப்புரிமை. ஓகேவா? 1890 இந்த காலகட்டத்திலலாம் நிறைய இந்தியன்ஸ் வந்து நம்மளோட இந்த பொலிட்டிக்கல் ஸ்டைல் ஆஃப் காங்கிரஸ் இருக்கு இல்லையா, ஒரு விதமான பொலிட்டிக்கல் ஸ்டைல் ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா, இதை பற்றி நிறைய வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. மீன்ஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இது வந்து இப்படி போயிட்டு இருக்கு, நிறைய மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது. இன் பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாப் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து லீடர்ஸ் வந்து நிறைய வந்து வர ஸ்டார்ட் பண்ணாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து பிபின் சந்திரபால், பாலகங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய், இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து வெளியே வர வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய தீவிரமான நோக்கங்கள், வழிமுறைகள் எல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு வந்து செலுத்த வந்து கொடுக்கறது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மக்கள் வந்து தங்களோட சொந்த பலத்தை வந்து நிரூபிக்கணும், அவங்க வந்து சுயராஜ்யத்துக்காக போராட வேணும் அப்படின்னு இவங்க நிறைய பேர் வந்து நிறைய வந்து குரல்களை, அவங்களோட ஒரு ஸ்லோகன் வந்து எழுப்பினாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை திலக் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இவங்களோட ஸ்லோகன் வந்து ரைட்ஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஃப்ரீடம் இஸ் அவர் பர்த் ரைட் அப்படிங்கிறது, அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட். சுதந்திரம் அப்படிங்கிறது என்னோட பிறப்புரிமை, அதை நான் கண்டிப்பாக வந்து மறுபடியும் பெறுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்லோகன் எல்லாமே வந்து இவங்க வந்து சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய ரேலி கண்டக்ட் பண்ணப்படுது, போராட்டங்கள் தெரு தெருவா எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. 1905 வந்து வைஸ்ராய் கர்சன் இவங்க வந்து பெங்காலை வந்து பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம்லலாம் பெங்கால் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாகாணமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரிட்டிஷ் நிர்வாகம் வசதிக்காக பெங்காலை பிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து முன் வச்சாங்க. எதுக்கு பிரிக்கிறாங்கன்னா, இல்லை இது மாதிரி நிர்வாக வசதிக்காக வந்து பிரிக்கிறதுக்கு முன் வச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து வாதிட்டாங்க. ஆனால் பாருங்களேன், நிர்வாக வசதினா என்ன, அந்த யாருடைய வசதிக்காக இது பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது தெளிவாகவே தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் அண்ட் ஒரு சில பிஸ்னஸ்மேன் வசதிகளுக்காக இப்படி வந்து பெங்கால் பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பெங்காலை வந்து இப்படி பிரிக்கிறதுக்கு பதிலாக இந்த நார்த் பெங்கால் ஏரியாஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா, வேற இதோட இணைச்சிட்டு இந்த பெங்கால் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் இதை கவர்மெண்ட் வந்து ஈஸ்ட் பெங்காலை செப்பரேட் பண்ணி அசாம் கொண்டு போய் மர்ஜ் பண்ணாங்க?
ஸோ அதில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு இஷ்யூஸ் வந்து இருக்கு இல்லையா, ஒரு அரசியல் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெங்காலோட பொலிட்டீஷியன்ஸோட செல்வாக்கை குறைக்கிறதுக்காகவும் பெங்கால் மக்களோட அந்த ஒற்றுமையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இப்படி பிளான் பண்ணி இந்த பெங்காலை வந்து பிரிச்சுது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் போயிட்டு இருந்தது. இது வந்து மக்களிடையே நிறைய ஒரு கோபத்தை உண்டாகிச்சு. ஸோ காங்கிரஸ்ல அந்த கோபம் வந்து வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பெங்கால் அண்ட் இந்த மூமெண்ட்டை வந்து இந்த பெங்கால் பிரிக்கிறது இல்லையா, இதுதான் வந்து சுதேசி மூமெண்ட்டோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சுதேசி மூமெண்ட்ல ரொம்ப பெரிய ஒரு எழுச்சியா இருக்கும். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதை வச்சு தான் அந்த பெங்கால் வந்து இது எப்படி ஸ்பிளிட் ஆகுதோ இதை வச்சு தான் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டெல்டா ஆந்திர பிரதேஷ் இந்த பகுதியில் எல்லாமே இதோட போராட்டம் வந்து எதிரொலி வந்து இருக்க தான் செஞ்சது. ஆனால் இது எல்லாமே வந்து வந்தே மாரதம் இயக்கம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சுதேசி இயக்கம் எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அவங்க போடக்கூடிய அந்த பிரிட்டிஷ் ரூல் இருக்கு இல்லையா, நமக்கு செட்டே ஆகாத பிரிட்டிஷ் ரூல் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்டிஷ் ரூலை வந்து எதிர்க்கிறதுக்காகவும் சுய உதவி கருத்துக்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் மக்கள் கிட்ட வந்து முயற்சிக்கிறதுக்காக தான் இந்த சுதேசி இயக்கம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து கவிழ்க்கிறதுக்கு புரட்சிகர வன்முறை அவசியம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கோஷங்கள் எல்லாமே வந்து எழுப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 20th செஞ்சுரியில் மற்ற வளர்ச்சிகளும் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு முஸ்லீம் லேண்ட்லார்ட்ஸும் நவாப்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அப்படின்றத ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இயர் ஆஃப் 1906 எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டெக்கா அப்படின்ற பிளேஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1907 வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப வருஷம் கழிச்சு 1915 அந்த ரெண்டு ஸ்பிளிட் ஆச்சுலேயே காங்கிரஸ் இது ரெண்டுமே வந்து இணைக்கப்படுது. அண்ட் அதுக்கு அடுத்த வருஷமே 1916 வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து லக்னோ ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடுறாங்க. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்காக கண்ட்ரிக்காக ஒன்றா இருந்து செயல்படணும் இந்த நாட்டுக்காக அப்படின்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணுறாங்களாம். ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன். இதே ரொம்ப பெருசாக போயிடுச்சு. சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஓவரால் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். அண்ட் அடுத்த பார்ட் 2 வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் சத்தியாகிரகா வரும், தண்டி மார்ச் வரும், ஸோ காந்தி எப்படி வந்தாங்க, இது எல்லாமே வந்து வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எல்லா பார்ட்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, எல்லா பாயிண்ட்ஸுமே. ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள் கண்டிப்பாக நான் அந்த பார்ட் 2 வந்து ரெடி பண்ணிடுவேன். உங்களுக்கு அதோட லிங்க் வந்து நான் அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? தேங்க்யூ.